மதுரை மாவட்டத்தில் 2000 ரூபாய் நோட்டுகளுக்கு சில்லறை கிடைக்காமல் விவசாயிகள், தினக்கூலி தொழிலாளர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து எமது மதுரை செய்தியாளர் சரவணன் அளிக்கும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கடந்தும் தற்பொழுதும் பொதுமக்கள் வங்கிகளில் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் சூழ்நிலை நிலவுகிறது. பல ஏடிஎம்கள் பூட்டியே கிடக்கின்றன. பணம் இன்னும் பற்றாக்குறை நிலவுகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இந்த விநாயகா கிளையில், ஸ்டேட் பேங்க் கிளையில் நிற்கிறோம். இங்கே பல்வேறு தரப்பட்ட மக்கள் நீண்ட வரிசையில் தற்போது காத்திருக்கிறார்கள் பணம் எடுப்பதற்காக. அவர்களிடம் நம்ம கேட்போம். சார் வணக்கம் சார், இப்போ எத்தனை நாள் அந்த பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கீங்க? நீங்கள் தொடர்ந்து இன்றைக்கி எவ்வளோ நேரத்தில் நின்றுட்டுருக்கிறீங்க? என்ன வேலை பார்த்துட்டு சார்? நான் சுல்தான் சார் பேர், இபிஎல் ஒர்க் பண்ணுறேன் சார், லைன்ஸ் பெற்றாக்கிறேன். இப்போ சார் கடந்த ஒரு 3 மாத காலமாக இந்த பணம் எடுக்கல ரொம்ப பிரச்சனை ஆகுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2000 ரூபா அவசரத்துக்கு பேங்க்குக்கு போனால் கூட எடுக்க முடியல. எந்த பேங்க்கு போனாலும் ஏடிஎம்மில் போனால் அடைச்சிடுறாங்க. இங்கே பேங்க்கு வந்தமாக்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டும் எடுக்க முடியுது. அதே மாதிரி 2000 தான் கொடுக்காங்க. 100 ரூபா தாள் சுத்தமாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ நம்ம இந்த 2000 வச்சு நம்ம இந்த சில்லறையில் ஒரு பல்க்குக்கோ ஒரு கடைக்கோ எந்த கடைக்கு போனாலும் சில்லறை கிடைக்க மாட்டேங்குது. அந்த 2000 மாற்றுறதே பெரும்பாடாக இருக்குது. அதனால் நம்ம சில்லறை 100 ரூபா நோட்டு கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதான் ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. இப்போ நான் 9 மணிக்கு உட்காந்துக்கிறேன். இப்போ 10 மணிக்கு பேங்க் சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ 10 மணிக்கு திறந்தாலும் நம்ம போய் ஒரு 10,000 எடுக்கணும்னு இருக்கிறேன். இந்த 10,000க்கு 2000 தான் கொடுப்பாங்க. 2000 தாள். இந்த 2000 தாளை வச்சு நம்ம லோக்கலில் எந்த செலவுமே செய்ய முடியல, மாற்ற முடியல. எல்லாத்துக்குமே ஃபுல்லாகவே வாங்க சொல்கிறாங்க. ஒரு மளிகை கடைக்கு போனாலோ, ஒரு கடைக்கு போனாலோ, ஒரு பேங்க் இது பண்ணாலோ ஒன்றும் மாற்ற முடியல. ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. இந்த 100 ரூபா தாளில் கொடுத்தா நல்லாயிருக்கும். தற்போது 500 நோட்டு புழக்கத்தில் விட போகிறாங்க. அது புழக்கத்தில் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. மதுரையில் 500 நோட்டுகள் புழக்கத்துக்கு வந்துருச்சா? நீங்கள் 500 நோட்டு பார்த்துருக்கீங்க சார்? இது வரைக்கும் நான் கண்ணில் வெளியாளுக்கு வச்சு பார்த்துக்கிறேன். இது வரைக்கும் என் கண்ணில் நான் ஏடிஎம்மில் எத்தனை இருக்கேன் ஒரு தடவை நான் வாங்கினதில்லை சார், வாங்கினதில்லை. பேங்க்குக்கு வர்றப்பெல்லாம் 2000 தான் கொடுக்குறாங்க. 500 தாள் கொடுக்கவே இல்லை. மதுரைக்கு வரவில்லைங்கிறாங்க. ஆனால் வெளியாள்கிட்ட நான் கண்ணில் வாங்கி பார்த்துக்கிறேன். மதுரையை பொறுத்தளவுக்கு சில்லறை தட்டுப்பாடு, பணம் இன்னும் மக்களிடம் சென்று சேரவில்லை என்றே கூறலாம். தந்தி டிவி செய்திகளுக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டன், சரவணன்.